ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதிவ்யா ஆரி ஒர்க்ஸ். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாமே பீகாக் இருக்கிற மாதிரி. ஸோ ஸ்மால் சைஸ் பீகாக்காக வந்து போட்டுக்கலாம். ஒரு சின்ன பீகாக் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அதோட வந்து சென்டரில் ஒரு திலகம் ஷேப்பில் கொஞ்சம் வளைவா, இப்போ இங்கே வந்து அதோட தோகை இங்கே இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி. ஸோ இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் இந்த டிசைனை வந்து பேப்பரில் வரைஞ்சிட்டு அதை வந்து நீங்கள் ப்ளவுஸில் எல்லா அந்த பேக் சைடு எல்லா இடத்துலையும் நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து எப்படி நம்ம போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது ரெண்டு ஸ்டிச் தான். நம்ம வேறு எந்த ஒரு ஜர்தோசியோ பீடோ எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃப்ளாட் லோடும் செயின் ஸ்டிச் மட்டும்தான். ஸோ ஃப்ளாட் லோட் வந்து வச்சு எப்படி வந்து ஹெட் போர்ஷன் கவர் பண்ணுறது, ரவுண்டாக இருக்கு இல்லையா? ஸோ எப்படி இதில் வந்து போடுறது அப்படின்னு பாருங்கள். எடுக்கிறப்பவே நம்ம வந்து கிராஸாக தான் எடுக்கிறோம். இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமாக போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்க்க அழகாக இருக்கும். அது மாதிரி லாங் ஸ்டிச் எடுத்துகிட்டு போடுற அந்த ஸ்மால் ஸ்டிச், குட்டி ஸ்டிச் இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப குட்டியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் போட்டிருக்கிறதே தெரியாது. இந்த மாதிரி. ஸோ அந்த வாய் போர்ஷனை மட்டும் விட்டுட்டு போட்டுக்கலாம். இப்படியே நீங்கள் போட்டுட்டு வரப்போ உங்களுக்கு வந்து ஹெட் போர்ஷன் வந்து ரவுண்டாக அழகாக கவர் ஆகிடும். ஒன்ஸ் இந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்குறப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம பெருசாக எந்த ஒர்க்குமே பண்ணல, ஃபுல்லாமே த்ரெட் ஒர்க் தான். ஸோ இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கலாம். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் இப்போ மெதுவாக போட்டுட்ருக்கேன். ஸோ பாருங்கள் அந்த ஹெட் வந்து எப்படி கவர் ஆகுது அப்படின்னு. ஃபுல்லாமே வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த சின்ன ஸ்பேஸில் வந்து லோட் ஸ்டிச் போடுறப்ப கொஞ்சம் அந்த இதுவாக தான் இருக்கும். பட் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுவும் வந்துடும். இந்த மாதிரி போட்டுட்டு அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டு எண்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ இப்படி இங்கிட்டு போட்ட மாதிரியேவும் இந்த சைடு திருப்பி கிராஸாக எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுவும் க்ரீன் கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன், சில்க் த்ரெட்டு, A1 பிராண்டு. இதே மாதிரி போட்டுக்கலாம். இந்த மோட்டிவ் வந்து போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் ப்ளவுஸ் ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக வந்து தொகையும் கவர் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஃப்ளாட் லோட் ஸ்டிச் மட்டும்தான். இப்போது சென்டரில் உள்ள அந்த இடத்துக்கு கோல்டு கலர் ஜரி த்ரெட் வந்து போடுறேன். இந்த மாதிரி ஸோ போட்டாச்சு. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு அதை சுற்றி நெருக்கமாக செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். மவுத் போர்ஷனும் போட்டாச்சு. இப்போ இந்த பீகாக் வந்து ஓரளவு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இது காலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு செயின் லேஸ் கிடைக்குது, சாரி ஸ்டோன் லேஸ் வந்து கிடைக்குது. இந்த ஸ்டோன் லேஸ் சிங்கிள் பீஸ் எடுத்துகிட்டு அதில் உள்ள 2 ஸ்டோன் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு போடுற 2 ஸ்டிச் வந்து அதில் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி அதோட ஹெட் போர்ஷனில் வந்து கண்ணுக்கு வந்து ஒரே ஒரு சுகர் பீட் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீகாக் வந்து கவர் பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.